வணக்கம் நண்பர்களே, அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற திருக்கோவில் அருள்மிகு நவகிரக தலங்கள் திங்களூர் கைலாசநாதர் திருக்கோவில் தஞ்சாவூர். அந்த கோவிலை பற்றி தான் பார்க்க போகிறோம், வாங்க பார்க்கலாம். தமிழகத்தில் அன்னப்பிரசானத்துக்கு மிக சிறந்த தலம் திங்களூர் கைலாசநாதர் கோயிலாகும். குழந்தைக்கு முதல் சோறு கொடுப்பதே அன்னப்பிரசானம் என்பர். இவ்வாறு உண்ணும் குழந்தைகளுக்கு ஜல தேவதையின் அருளும் ஔஷதி தேவதையின் அருளும் கிடைக்கும். சந்திர பகவான் பரிகாரத்தலம். நவகிரக தலங்களில் இரண்டாவது தலமாக விளங்குவது திங்களூர் கைலாசநாதர் கோவில். இது சந்திர பகவானுக்குரிய பரிகார தலமாக விளங்குகிறது. சந்திரன் சிவனை நோக்கி தவம் புரிந்து சாப விமோச்சனம் பெற்ற தலம் என்பதால் இது சந்திர பரிகார தலமாக போற்றப்படுகிறது. சந்திர பகவான் வாழ்க்கையில் சிக்கல் இல்லாமல் இருப்பதற்கு, தடைகள் இல்லாத முன்னேற்றம், திறமைகள் அதற்கு ஏற்ற வாய்ப்புகள் அமைய சந்திர பகவானின் அருள் தேவை. சந்திர பகவான் ஜாதகத்தில் எந்த இடத்தில் உள்ளார் என்பதை பொறுத்துதான் அந்த நபரின் மந்தத்தன்மை, சுறுசுறுப்பு போன்றவற்றை கணக்கிட முடியும். வாழ்க்கையில் இருக்கும் பிரச்சனைகள் தீர்வதற்கும் சந்திர பகவானின் அருள் நிச்சயம் தேவை. சந்திர காயத்ரி மந்திரம். ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரசோதயாத். சந்திர பரிகாரத்தலங்கள். திங்களூர் தவிர தஞ்சை மாவட்டம் பெருமகளூர் மோஷநாத சுவாமி ஆலயம், சென்னை குன்றத்தூர் அருகில் உள்ள சோமங்கலம் சோமநாதீஸ்வரர் ஆலயம், திருமலை திருப்பதி, கும்பகோணம் அருகில் உள்ள திருவிடைமருதூர், கும்பகோணம் திருந்துதேவங்குடி, தூத்துக்குடி மாவட்டம் திருவரங்குணமங்கை பெருமாள் கோவில், திரு இந்தலூர் பரிமள ரங்கநாதர் ஆலயம் உள்ளிட்ட தலங்கள் சந்திரன் பரிகார தலமாக விளங்குகிறது. சந்திர தோஷம் நீங்க. சந்திர பகவானால் ஏற்படும் சிக்கல்கள் நீங்குவதற்கு வீட்டில் உள்ள அரிசியில் ஒரு கைப்பிடி எடுத்து சந்திர பகவானை மனமாற பிரார்த்தனை செய்து அந்த அரிசியை பறவைகளுக்கோ பசுமாட்டிற்கோ தானமாக வழங்கல் வேண்டும். பச்சரிசியாக இருந்தால் மிகவும் சிறப்பு. கோவிலின் தனி சிறப்புகள். அன்னப்பிரசனத்திற்கு பிரபலமான தலம். பங்குனி உத்திரத்தன்று சூரிய ஒளியும் மறுநாள் சந்திர ஒளியும் சிவலிங்கத்தின் மீது படும். பிறை அணிந்த நிலையில் காட்சி தரும் கைலாசநாதர். மூலவர் கைலாசநாதர், தாயார் பெரிய நாயகி, தலவிருச்சம் வில்வமரம், தீர்த்தம் சந்திர புஷ்கரணி. தல வரலாறு. தட்சன் தனது 27 மகள்களையும் சந்திரனுக்கு திருமணம் செய்து வைக்கிறார். அவர்களை அனைவரும் சமமாக நடத்துவதாக வாக்களித்த சந்திரன் சொன்னபடி நடக்காமல் ரோகிணி மற்றும் கார்த்திகையிடம் மட்டும் பிரியமாக இருக்கிறார். இதனால் மனம் வருந்திய மற்றவர்கள் தங்களின் தந்தையான தட்சனிடம் முறையிடுகின்றனர். தன் பெண்களிடம் பாரபட்சம் காட்டி அவர்களை மனம் வருந்த செய்த சந்திரன் மீது கோபம் கொண்ட தட்சன் சந்திரனின் கலைகள் 14 தினம் ஒன்றாக தேய்ந்து போகும்படி சாபம் கொடுக்கிறான். தினம் ஒன்றாக கலைகளை இழந்த சந்திரன் பதறிப்போய் தட்சனிடமே இந்த சாபம் தீர வழி கேட்கிறார். சிவபெருமானை நோக்கி தவம் செய் என அவர் கூற இந்த தலத்திற்கு வந்து சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார் சந்திர பகவான். சந்திரன் முழுவதுமாக தனது பொலிவை எல்லாம் இழந்து நிற்கும் வேளையில் அவருக்கு காட்சி தந்த சிவபெருமான் தேய்ந்த நிலையில் பிறையாக இருந்த சந்திரனை தனது முடியில் சூடி சந்திர மௌலீஸ்வரராக காட்சி தருகிறார். அதோடு தட்சனின் சாபத்தை முழுவதுமாக நீக்க முடியாது. அதனால் அவரின் சாபத்தின்படி 15 நாட்கள் தேய்ந்தும் பிறகு தனது அருளால் 15 நாட்கள் வளரும் செய்வாய் என வரமளித்தார். சந்திரன் தவம் செய்து பலனடைந்த தலம் என்பதால் அவரின் பேரிலேயே இது திங்களூர் ஆயிற்று. பிறை அணிந்து காட்சி தரும் சிவன். இக்கோவிலில் 3 நிலை ராஜகோபுரங்களை உடையது. ஒற்றை பிரகாரத்தை கொண்ட இந்த தலத்தின் மூலவராக கைலாசநாதர் என்ற திருநாமத்துடன் முடியில் சந்திர பிறையை சூடியபடி காட்சி தருகிறார் சிவபெருமான். நவகிரக சன்னதி இருந்தாலும் சந்திரனுக்கு என்று தனி சன்னதி உள்ளது. இந்த தலத்தில் சந்திரன் உருவாக்கிய குளம் சந்திர புஷ்கரணி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இக்கோவிலின் பிரதான நுழைவு தெற்கு நோக்கி இருந்தாலும் கோபுரமும் மூலவர் சன்னதியும் கிழக்கு நோக்கியே உள்ளன.
சிவன் சந்திரன் தவிர அம்பாள், சுப்பிரமணியர், கஜலட்சுமி, பைரவர் போன்ற சன்னதிகளும் இக்கோவிலில் உள்ளன. கோவில் சிறப்பு. இக்கோவில் சோழர்களால் கட்டப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் தற்போதுள்ள அமைப்பு நாயக்கர்கள் காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகிறது. தற்போது இக்கோவில் இந்து அறநிலைத்துறையால் நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. தேவாரத்தில் நாயன்மார்கள் இந்த தலம் பற்றி குறிப்பிடுகையில் வைப்பு ஸ்தலம் என சொல்லி உள்ளனர். அபுதி அடியார்களின் பிறந்த ஊர் இதுதான். ஆண்டுதோறும் பங்குனி உத்திர தினத்தன்று காலை 6 மணிக்கு சூரிய ஒளி கருவறையில் உள்ள கைலாசநாதர் சிவலிங்க திருமேனி மீது படர்வதால் அன்று சூரிய பூஜையும், மறுநாள் மாலை 6:30 மணிக்கு சந்திரனின் ஒளி கைலாசநாதர் மீது பொழிவதால் அன்று சந்திர பூஜையும் நடைபெறுவது இவ்வாலயத்தின் சிறப்பு நிகழ்ச்சியாகும். இதை போலவே புரட்டாசி மாதத்து பௌர்ணமி, அதற்கு முன் பின் ஆகிய 2 நாட்களிலும் சந்திர ஒளி இறைவன் மீது விழுவதை இப்போதும் பார்க்கலாம். கருவறையில் இறைவன் கைலாசநாதர் திருமேனி மீது சந்திர பிறை சூடியிருப்பது சிறப்பானதாகும். விழாக்கள். மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதிரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை ஆகிய முக்கிய விழாக்களாக கொண்டாடப்படுகின்றன. இதை தவிர சோமவாரம், சுக்கிரவாரம், பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி போன்ற நாட்களிலும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. அன்னப்பிரசனம். அன்னப்பிரசனம் எனப்படும் குழந்தைகளுக்கு முதலில் சோறூட்டும் நிகழ்வு இக்கோவிலில் அதிகம் நடத்தப்படுகிறது. அன்னப்பிரசனத்திற்கு புகழ்பெற்ற தலமாக திங்களூர் விளங்குகிறது. வெள்ளி கிண்ணத்தில் பால், நெய், தேன் கலந்த சாதத்தை ஊட்ட வேண்டும். திருமணத்தடை, குழந்தை பாக்கியம், கல்வியில் சிறந்து விளங்க இறைவனை பிரார்த்திக்கலாம். பிரார்த்தனை நிறைவேறிய பிறகு சுவாமி அம்பாளுக்கு வஸ்திரம் அணிவித்தும் கோவில் திருப்பணிக்கு பொருளுதவி செய்தும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். திங்களூர் தலத்தில் அப்புத்தி அடிகள் என்ற சிவனடியார் வாழ்ந்து வந்தார். இவர் திருநாவுக்கரசரிடம் கொண்டிருந்த அன்பின் மிகுதியால் அவர் பெயரில் பல நற்பணிகளை செய்து வந்தார். ஒருமுறை திங்களூருக்கு எழுந்தருளிய திருநாவுக்கரசர் தமது பெயரில் பாடசாலை, கோசாலை, தர்மசாலை, தண்ணீர் பந்தல், அன்னசாலை என பலவும் இருப்பது கண்டு வியப்புற்றார். இவற்றை அமைத்தவர் அப்புதி அடிகள் என்பதை அறிந்து அவர் வீட்டுக்கு சென்றார். திருநாவுக்கரசர் தமது இல்லத்தில் உணவருந்த வேண்டும் என்று அப்புதி அடிகளின் வேண்டுகோளை திருநாவுக்கரசர் ஏற்றுக்கொண்டார். அதற்காக தோட்டத்துக்கு சென்று வாழை இலையை கொண்டு வருமாறு சிறுவரான தனது மகனை அப்புதி அடிகள் அனுப்பி வைத்தார். ஆனால் வாழைத்தோப்பில் பாம்பு கடித்து சிறுவன் இறந்து விட்டான். மகன் இறந்தது தெரிந்தால் அப்பருக்கு அமுது படைப்பது தடைப்படும் என்று கருதிய அப்புதி அடிகள் மகன் இறந்ததை மறைத்து அப்பரை உணவு உண்ண அழைக்கிறான். அப்பர் தம்முடன் அப்புதி அடிகளின் மகனையும் உணவு அருந்த அழைக்க அப்புதி அடிகள் மகன் இறந்துவிட்ட தகவலை சொல்கிறார். மகன் இறந்ததை கேட்ட அப்பர் பெருமான் ஒன்று கொலாம் என்று தொடங்கும் பதிகம் பாடி இறந்த சிறுவனை உறக்கத்தில் இருந்து விழித்தவனைப் போல எழச் செய்து உயிர் பிறப்பிக்கிறார். இந்த அற்புதம் நிகழ்ந்த தலமும் திங்களூர் ஆகும். திருநாவுக்கரசர் பாடிய பாடல்கள் 10ம் விடம் தீரத்த திருப்பதிகம் என்று போற்றப்படுகிறது. இதைத் தொடர்ந்து தனி சன்னதியில் அமைந்துள்ள சந்திர பகவானுக்கு லட்ச அர்ச்சனை நடக்கும். இத்தலத்தில் உள்ள சந்திர தீர்த்தத்தில் நீராடி இறைவன் மற்றும் தனி சன்னதியில் காட்சி தரும் சந்திரனை அபிஷேகம், அர்ச்சனை, நெய்விளக்கு ஏற்றி வழிபட சந்திரனால் ஏற்படும் தோஷங்கள் நீங்கி நற்பலன்கள் ஏற்படும். ஒவ்வொரு வருடமும் பங்குனி உத்திரத்தன்று காலை உதயத்தில் 6 மணிக்கு லிங்கத்தின் மீது சூரிய ஒளிப்படுவதால் அன்று சூரிய பூஜையும், மறுநாள் பௌர்ணமி பிரதமையில் மாலை 6 மணிக்கு சந்திர ஒளி லிங்கத்தின் மீது படுவதால் அன்று சந்திர பூஜையும் நடைபெறும். கிழக்கு நோக்கி உள்ள ஆலயத்துக்கு தெற்கில் உள்ள வாயிலே பிரதான நுழைவு வாயிலாக உள்ளது. கருவறையில் இறைவன் கைலாசநாதர் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். அம்பாள் பெரிய நாயகி சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. கோயிலுக்கு முன் சந்திர தீர்த்தம் உள்ளது. வெளிப்பிரகாரம் வலம் வரும்போது விஷம் தீர்த்த விநாயகர் சன்னதி, சுப்பிரமணியர் சன்னதி, கோஷ்டத்தில் அமர்ந்த நிலையில் தட்சிணாமூர்த்தி, கஜலட்சுமி சன்னதி மற்றும் சண்டிகேஸ்வரர் உடன் சண்டிகேஸ்வரி சன்னதி, பைரவர் சன்னதி ஆகியவை உள்ளன. இத்தலத்தின் சேஸ்திர
பாலகாரான சந்திரன் மேற்கு திசை நோக்கி இறைவனை பார்த்தபடி தனி சன்னதியில் காட்சி தருகிறார். திருக்கோயில் உள்மண்டபத்தில் இடப்புறம் அப்பூதி அடிகள், அவருடைய மனைவி மூத்த திருநாவுக்கரசர், இளைய திருநாவுக்கரசர் ஆகியோருடைய மூர்த்திகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு உள்ளன. மகா சிவராத்திரி, மார்கழி திருவாதுரை, பங்குனி உத்திரம், திருக்கார்த்திகை ஆகிய நாட்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். குழந்தைகளுக்கு முதலாக அன்னம் ஊட்டுவதற்கு தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த தலம் திங்களூர் கைலாசநாதர் கோயிலாகும். தமிழ்நாட்டில் உள்ள நவகிரக தலங்களில் சந்திரனுக்குரிய தலமாக போற்றப்படுகிறது திங்களூர் சந்திரன் கோவில். இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள திங்களூர் தமிழ்நாட்டில் உள்ள நவகிரக தலங்களில் சந்திரனுக்குரிய தலமாக போற்றப்படுகிறது. மேலும் இத்தலம் ஒரு தேவார வைப்பு தலமும் கூட. திருநாவுக்கரசரும் சுந்தரரும் தங்கள் பதிகங்களில் திங்களூர் தலத்தை குறிப்பிட்டுள்ளனர். 63 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதி அடிகள் அவதார தலம் என்ற பெருமையும் திங்களூருக்கு உண்டு. இறைவன் பெயர் கைலாசநாதர், இறைவி பெயர் பெரிய நாயகி. இக்கோயில் தினமும் காலை 6 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 4 மணி முதல் 8 மணி வரையிலும் திறந்திருக்கும்.